இந்த ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க சிவகார்த்திகேயன், அதர்வா, ரவி மோகன் லீட் ரோலில் நடித்த பராசக்தி மூவி எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். படத்தோடைய ஸ்டார்டிங்கில் சிவகார்த்திகேயன் புறநானூற்று படைன்னு இந்தி திணிப்பை எதிர்த்து மாணவர்களை வச்சு போராடுறாரு, ரயிலுக்கெல்லாம் தீ வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அரசாங்கமே இந்தி திணிப்பு வேணான்னு கை விட்டுறாங்க. சிவகார்த்திகேயனோட ஃப்ரெண்டு எதிர்பாராத சம்பவம் இறந்து போயிடுறாரு. அதனால புறநானூற்று படையெல்லாம் வேணான்னு சிவகார்த்திகேயன் ஒதுங்கி வந்து ட்ரெயினில் ஃபைர்மேனாக இருக்கார். சிவகார்த்திகேயனுடைய தம்பியான அதர்வா காலேஜில் படிச்சுட்டு வர்றாரு. அவர் சிவகார்த்திகேயன் புறநானூற்று படை தலைவர்னு தெரியாமலே இந்தி திணிப்பை எதிர்த்து போராடுறாரு அதர்வா. ஒரு கட்டத்துக்கு மேலே சிவகார்த்திகேயன், அதர்வா 2 பேரும் சேர்ந்து புறநானூற்று படை மூலிமா இந்த விஷயத்துக்காக போராடுறாங்க. ரவி மோகன் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸராக வர்றாரு. அந்த புறநானூற்று படையை வேரோட அழிக்கணுன்றதுக்காக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட முயற்சினால் அவங்களோட திட்டத்தை முறியடிச்சாரா இல்லையா அப்படின்றதும், சிவகார்த்திகேயன் அதர்வாவோட எண்ணம் நிறைவேறிச்சா இல்லையா அப்படின்றதும் படத்தோடைய மீதி கதை. சிவகார்த்திகேயன் செலின்ற கேரக்டரில் போராளியாக நடிச்சிருக்காரு. லவ், ஆக்ஷன், இமோஷன் எல்லாத்தையுமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. குறிப்பாக இன்டர்வல் பிளாக் முன்னாடி வர இன்டர்வியூ சீன் ஆகட்டும், ரயில்வே ஸ்டேஷனில் இமோஷனலாக அலற சீன் ஆகட்டும் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸ்ரீலீலா ரத்னமாலான்ற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயனுக்கு ஹிந்தி சொல்லி கொடுக்குற சீனு, காமெடி சீனாக நல்லாவே போட்டோ இருந்தது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் போர்ஷன்கிட்ட இமோஷனாக பேசுவாங்க, அதுவும் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதர்வா எனர்ஜெட்டிக் யங்ஸ்டராக ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. அதுலேயும் சிவகார்த்திகேயன் அதர்வாவோட பிரதர்ஹுட் பாண்டிங் நல்லாவே அமைஞ்சிருக்கு. ரவி மோகன் இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு. இவர் வர ஃபர்ஸ்ட் சீன்லேயே இவர் வந்தாலே அவ்வளோதான், சோழி முடிஞ்சது அப்படின்ற லெவலில் தான் இருந்தது. இவர் கேரக்டரை இன்னுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணி எழுதிருக்கலாம். இருந்தாலுமே இவர் கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கான்னு தான் சொல்லணும். அதர் கேரக்டர்ஸில் வந்த ஆக்டர் பிரகாஷ் பெலவாடி, குலப்பள்ளி லீலா, பிருத்திவிராஜன், சேத்தன், காளி வெங்கட் எல்லாருமே கேரக்டர்ஸை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் கேமியோவாக மலையாள ஆக்டர், தெலுங்கு ஆக்டர்னு கேமியோ பண்ணியிருக்காங்க. அவருக்கு யாருன்னு நான் சொல்கிறதோட நீங்கள் தேட்டரில் பார்த்தா ரொம்ப நல்லாவே இருக்கும். படத்தோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்க்கலாம். இந்த படம் 2 hours 45 minutes ஓடுது. இன்னுமே நீட் அண்ட் கிறிஸ்பாக 10 to 20 minutes கட் பண்ணி தூக்கிருக்கலாம். அதில் லவ் போர்ஷன், டூயட் சாங்னு வச்சுருக்காங்க. அது ஸ்பீட் பிரேக்கராக தான் அமைஞ்சிருக்கு. எஸ்கேவோட பாட்டி மணி ஆர்டர் வாங்குகிற சீனும் எஸ்கே என்ட்ரி போகிற சீனு சித்தரிக்கப்பட்டவைன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங்லேயே இந்த படம் உண்மை கதை கலந்த கற்பனை கதைன்னு டிஸ்க்ளைமர் போட்டுறாங்க. அப்போ ஏன் சித்தரிக்கப்பட்டவைன்னு மென்ஷன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த படத்தில் வர டைலாக் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்தி திணிப்பு விஷயத்துக்கு தான் நாங்கள் எதிர்க்கிறோமே தவிர இந்திக்கோ இந்திக்காரருக்கோ கிடையாது அப்படின்னு சொல்கிற அந்த டைலாக்கும், சிப்பாய் கழகம் 100 வருஷம் வரதுக்கு முன்னாடியே பிரிட்டிஷ்காரனை எதிர்த்தவன்டா தமிழன் அப்படின்னு சொல்கிற அந்த டைலாகும் ரொம்ப நல்லா வந்துச்சு. எஸ்கே அதர்வா, எஸ்கேவோட பாட்டி காம்பினேஷனில் வர காமெடி சீன் நல்லாவே ஒரு கோட்டை இருந்தது. படத்துடைய கோர் பிளாட்னா இந்தி திணிப்பு எதிர்த்து போராடுற போராளியோட கதை தான். ஸ்க்ரீன் பிளே இன்னுமே கிரிப்பிக்காக இருந்துருக்கலாம். இந்தி நேஷ்னல் லாங்குவேஜ் ஆச்சுன்னா என்னென்ன பிரச்சனை வரும்னு இன்னுமே டீப்பாக சொல்லியிருக்கலாம். லாஸ்ட்டு 10 to 20 minutes எல்லா மொழிக்காரங்களும் கேதர் ஆகி பிரைம் மினிஸ்டரை மீட் பண்ணுற சீனு நல்லாவே அமைஞ்சிருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே போராளி ஹீரோ சைக்கோ வில்லன்னு படம் வேறு ரூட்டுக்கு போய் கிளைமேக்ஸ் போர்ஷன் கிட்ட ட்ரெயின் ஃபைட் சீன்லாம் வச்சு படம் தடம் புரளாமல் படத்தை முடிக்கிறாங்க. டைரக்டர் சுதா கொங்கரா இறுதி சுற்று சூரியரை போட்டு வெற்றி தொண்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. யூஸ்வலாக இவங்க பயோபிக் தான் எடுப்பாங்க. இந்த முறை எம் ராஜேந்திரன் தமிழ் கட்டுரையாளருடைய வாழ்க்கை தழுவி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு ஆழமான கதை, அதுக்கு அழுத்தமான திரைக்கதைன்னு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த வேக செகண்ட் ஹாஃபில் இல்லை. செகண்ட் ஹாஃப் இன்னுமே பெட்டராக எடுத்துருக்கலான்னு எனக்கு தோணுது. சினிமாட்டோகிராஃபர் ரவி கே சந்திரன் இந்த படத்துக்கு கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. பீரியட் மூவியை அப்படியே ரியலிஸ்டிக்காக கொண்டு வந்திருக்காரு. எடிட்டர் சதீஷ் சூர்யா இந்த படத்துக்கு எடிட்டிங் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து சிறப்பாக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். மியூசிக் டைரக்டர் ஜி பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. இன்டர்வல் பிளாக்கில் வர பிஜிஎம்மும் கிளைமேக்ஸ் போர்ஷனில் வர பிஜிஎம்மும் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வர சேனாய் கோட்டோன்ற வர சாங்கு ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. படத்துடைய ப்ளஸ் சிவகார்த்திகேயன் மதராசி தொழில் படத்துக்கு அப்புறம் இந்த படத்தை நடிச்சிருக்காரு. இன்டர்வல் பிளாக் முன்னாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் ஆகட்டும், அதர்வாவோட பிரதர்ஹுட் பாண்டிங் சீன் ஆகட்டும், அதுக்கப்புறம் ரவி மோகனோட கான்ஃப்ளிக் சீன் ஆகட்டும், அவருடைய பொட்டன்ஷியல் ஆக்டிவை வெளிப்படுத்தி ஆடியன்ஸோட அட்டென்ஷனை பெற வைக்கிறாரு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சுதந்திரத்துக்கு அப்புறமும் ஒரு மொழிக்காக இவ்வளோ பிரச்சனையும் போராட்டமும் பண்ணியிருக்காங்கன்னு உணர்த்தும்படி அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.